இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் பிரச்சனையானதுன்னா நம்முடைய உடல் இயல்பான நிலைக்கு வராது. மிகினும் குறையினும் நோயெல்லாம் நோய் செய்வார், வழி முதலாக எண்ணிய 3 என்று வள்ளுவ பெருந்தகை சொல்வது போல அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதனுடைய முழு வாழ்நாளுமே இந்த உடலை நன்றாக வைத்திருப்பதனாலேயே பராமரிக்கப்படுகிறது. இந்த உடல் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரையும் மனிதனுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் சப்போர்ட் பண்ணணும். இந்த உடல் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவனால் அவனுடைய எண்ணங்களை நிறைவேற்ற முடியாது. இந்த உடல் ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது ஒரு முதுமொழி. இந்த உடல் ரொம்ப முக்கியமான ஒன்றாக திருமூலர் கூட சொல்றார். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்றார். உடம்பால் அழிவர், உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்ற பாடல்ல சொல்றார். இந்த உடல் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இந்த உடலை மிக மிக ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு 4 விஷயங்கள். உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உணர்வு. இந்த 4ஐயும் நம்ம ரொம்ப கரெக்டா பயன்படுத்தணும். இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உணர்வு இதை அளவுக்கு அதிகமாக போனாலும் குறைவாக போனாலும் முரணாக போனாலும் மனிதனுக்கு நோய் ஏற்படுகிறது. இந்த உழைப்பை எடுத்துக்கிடுங்களேன். உழைப்பு அளவுக்கு அதிகமாக அந்த உடலை வருத்தி உழைக்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக, அதாவது ஒரு மனிதன் இந்த அளவு தான் உழைக்க முடியும்னு இருக்குது. அதை தாண்டி உழைக்கும் போது உடல் உபாதைக்கு உள்ளாகுது. உழைக்காமலே சோம்பேறித்தனமா இருக்கும்போது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் ஓடாம பிரச்சனை வருது. முரணாக ரெகுலரா பார்த்துட்டு இருக்க வேலையை நம்ம முரணா போய் பார்க்கும் போது உடலுக்கு உபாதை வருது. உணவும் அதே மாதிரிதான். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரெகுலரா ஒரு உணவை இந்த குடல் செமிச்சு பழகிருக்கும். தேவையான அளவு சாப்பிடாம அதிகமா சாப்பிட்டாலும், தேவையான அளவு இல்லாமல் குறைவாக சாப்பிட்டாலும், எப்பவும் சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து முரணான உணவுகளை நம்ம எடுத்துக்கொண்டாலும் இந்த உடலுக்கு உபாதை ஆயிடும். ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல ஆரோக்கியம் என்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னா வாழ்வியல் பிரச்சனைகள்ல நம்ம உருவாக்கக்கூடாது. இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உணர்வு இதுல மிகையாகவும் குறைவாகவும் முரணாகவும் இல்லாத அளவு நம்முடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்களை நம்ம அமைத்துக் கொள்ளணும். இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த உடலை பயன்படுத்த வேண்டும். நம்ம ரொம்ப உட்கார்ந்தே பார்க்குற வேலையா இருந்துன்னா அவங்க காலை மாலை 2 நேரங்களும் வாக்கிங் போறது, ஏதாவது எளிய உடற்பயிற்சிகளை செய்வது, மூச்சு பயிற்சிகளை செய்வது போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த உடல் பயன்பட வேண்டும். ஏன்னா நம்முடைய உடல்ல டெட் செல்கள் அதிகமாகிட்டே போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கமிங் செல்கள் உடலுக்கு வரும். அதை தான் பசிக்குது. பசி என்ற உணர்வு வருது, நம்ம சாப்பிட்றோம். நம்ம அந்த உடலுக்கு எந்த உழைப்பும் செய்யலை அப்படின்னா இந்த உடலானது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் 3லும் பிரச்சனை ஆயிரும். இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் பிரச்சனையானதுன்னா நம்முடைய உடல் இயல்பான நிலைக்கு வராது. மிகினும் குறையினும் நோயெல்லாம் நோய் செய்வார், வழி முதலாக எண்ணிய 3 என்று வள்ளுவ பெருந்தகை சொல்வது போல இந்த வாதம், பித்தம், சிலேத்துமம் என்பது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இதை உடல்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணும். காலையில எழுந்து உடல் பயிற்சி செய்வது, வாக்கிங் போறது, மூச்சு பயிற்சிகள் செய்வது, இந்த உடலை நல்லா பயன்படுத்தணும். உங்களுடைய வேலை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உட்கார்ந்து பார்க்குற வேலையா இருந்தால் அது செய்யணும். நல்லா உடல் உழைப்பாக இருந்தாலும் அவர்கள் எளிமையான ஒரு உடற்பயிற்சிகளை செய்து கொள்ளலாம். அப்போ இந்த உடலை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஒருத்தர் இந்த உடலை முழுவதும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இரண்டாவது, இந்த உடலுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து சாப்பிடணும். உணவு தான் உடலாக மாறுகிறது. இந்த தசையெல்லாம் எப்படி வந்ததுன்னா நம்ம சாப்பிட சாப்பாட்டினுடைய சத்துக்கள் மாறிதான் சதையாக உருவாகுது. அப்போ உணவு தான் உடலாக மாறுகிறது என்றால் எந்த உணவை இந்த உடலுக்கு கொடுக்க வேண்டும்? சரிவிகித உணவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உணவுல கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், மினரல்ஸு, கொழுப்பு சத்து எல்லாமே ஒரு ஈக்குவலா இருக்கிறது மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி தான் மனிதனுடைய முழு வாழ்நாளுமே இருக்கிறது. நமக்கு மரணிப்பது வரை இந்த உடல் ஆரோக்கியமா கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ நம்ம இந்த 2 விஷயங்கள் பண்ணணும். உடலை பயன்படுத்துதல், இன்னொன்று உடலுக்கு தேவையான சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தல். இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அடுத்தது பசி வந்தால்தான் சாப்பிடணும். டயத்துக்கு நம்ம கரெக்டாக சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு நல்ல பசித்த பின் புசித்து பழக வேண்டும். சாப்பிட்றதையுமே நம்ம எடுத்து அந்த கோழி விழுங்குவது மாதிரி டபக்கு டபக்குன்னு விளங்கக்கூடாது.
எடுத்து நல்லா மென்று கூழாக்கி உள்ள இறக்கணும். ஏன்னா பல்லு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? வெளியில உள்ள உணவுகளை அரைத்து உள்ள அனுப்புறதுக்கு தான். குடலுக்கு பல்லு கிடையாது. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? நல்ல மென்று உண்ண வேண்டும். சாப்பிடும் போது நாம் தேவையான அளவு நீர் மட்டும் குடிச்சுக்கணும். அதிகமான நீரை குடித்தால் செரிமானத்துக்கு பிரச்சனை ஆயிரும். சாப்பிட்ட பிறகும் நம்ம சில நேரங்களில் ஒரு எளிமையான வாக்கிங் செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம ரெகுலரா கடைபிடிச்சோம்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நம்ம போக முடியும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.